ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ வீடியோவே போடுறதில்ல. ஏன்னா எனக்கு வியூஸே போகிறதில்லன்றதுக்காக நான் வீடியோ போடுறதே விட்டுட்டேன். ஆனால் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படியே இருக்காங்க, யாரும் லெஃப்ட் ஆகலை. அவங்களுக்காக இந்த புதினா தொகையல் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். 3 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துருக்குறேன். 2 வரமிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இந்த பருப்பு தீயாமல் நல்லா வறுத்துக்கலாம். பருப்பு தீஞ்சிடக்கூடாது, தீஞ்சிருச்சுன்னா நமக்கு டேஸ்ட் வராது. அதே மாதிரி மிளகாயும் ரொம்ப கரிஞ்சிடக்கூடாது. மிளகாயை எடுத்துடலாம், இல்லைன்னா இந்த கலர் மாறிடும். நல்லா செவப்பாக இருக்கும்போதே மிளகாயை எடுத்துடணும். இந்த பருப்பு மட்டும் நல்லா கொஞ்சம் ப்ரௌனாக வதக்கும். இந்த அளவுக்கு வறுபட்டால் போதும். இதில் ஒரு 4 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, இதை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இஞ்சி சேர்த்துக்கலாம். நான் ஒரு கட் அளவு எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா தண்ணிலாம் வடிஞ்சிருச்சு, நல்லா அலசிட்டு வச்சுருந்தேன். இப்போ இதில் சேர்த்துக்கலாம். ஒரு புடி சேர்த்துட்டு உடனே கலந்து விட்டுருங்க. மீதியெல்லாம் அப்புறம் சேர்த்துக்கலாம், ஏன்னா பருப்பெல்லாம் தீஞ்சிடும். இந்த புதினா எங்கள் வீட்டு தொட்டியிலே வளர்ந்தது. அங்கங்கே ஒரு குச்சி ஊனி வச்சுருந்தேன், அது நல்லா தழைச்சி வந்துருச்சு. இப்போ 3வது வாட்டி நான் புதினா எடுக்கிறேன். அதில் வாரத்துக்கு ஒரு முறை இவ்வளோ கிடைக்குது. அவ்வளோதான். கீரை அந்த அளவுக்கு சுருண்டு வந்தால் போதும். இப்படியே வதக்கும் போதே வெந்துடணும்னு இல்லை, அந்த அளவுக்கு சுருண்டாக போதும். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். புதினாவை வேறு தட்டுக்கு மாற்றிட்டேன். இப்போ இந்த வானலில் இருக்க சூட்லேயே கொஞ்சம் தண்ணி விட்டு புதினாக்கு தேவையான புளி இதை நல்லா ஊற வச்சுக்கலாம். நீங்கள் புதினாவோடையே சேர்த்து இது மாதிரி பண்ணிங்கன்னா புதினா கலர் மாறிடும். இது நல்லா ஊறட்டும் அப்படியே இந்த சூட்லேயே. இப்போ நமக்கு இவ்வளோ தான் வந்திருக்கு புதினா வதக்கினதில். எப்பயுமே புதினா வதக்கி முடிச்சிட்டதுக்கப்புறமா கடைசியாக உப்பு போடணும். அப்போ தான் இந்த கீரைக்கு இதெல்லாம் நம்ம கடைசியாக உப்பு போடும்போது தான் கரெக்டான அளவாக போட முடியும். நமக்கு வதக்கினதில் இவ்வளோ தான் கிடச்சிது புதினா. வானல் ஃபுல்லாக இருந்தது, கொஞ்சமாக சுருண்டு வந்துருச்சு. இப்போ இது மாதிரி நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கணும். புதினா வதங்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் உப்பு சேர்த்திங்கன்னா அதிகமாக போயிடும். எனக்கு அப்போ வந்து அந்த புதினா அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும். நமக்கு வதங்கினா தான் அது எவ்வளோண்டு இருக்குன்னு தெரியும். நல்லா ஆற வச்சுட்டு இதோட நம்ம வறுத்த அந்த காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு லாஸ்ட்டாக புளியும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். புதினாவை மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. நம்ம இதுக்காக ஊற வச்ச புளியை இதில் இந்த தண்ணியோடு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். நல்லா இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். எண்ணெய் விட்டுக்கலாம். 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கிறேன். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு, வரமிளகாய் சேர்த்து தாளிச்சிட்டு பெருங்காயத்தூள், இப்போ புதினாவை சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா அப்படியே கலந்து விட்டுக்கோங்க. இந்த எண்ணெயில் நல்லா வதங்கி வரட்டும். நல்லா கம வாசனையோட புதினா தொகையல் ரெடி ஆயிடுச்சு. இதோட சாதம் போட்டு கலந்தோம்னா புதினா சாதம் தயிர் சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது நல்லா அட்டகாசமாக இருக்கும். இப்போ இந்த வானலில் கொஞ்சம் சாதம் போட்டு கலந்துக்கலாம். கலந்து எடுத்தோம்னா புதினா சாதம் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.